ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்ட குறியீடா அவங்க லைஃப்ல அமையும்? நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு சில பொருள் கிஃப்டாக வரலாம், இல்லை இவங்களே தெரிஞ்சு தெரியாமல் வாங்கின பொருளாக இருக்கலாம். ம், இதெல்லாம் இவங்களை ஆக்டிவேட் பண்ணி வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ம். நிச்சயமாக பயன்படுத்தி மாட்டி வச்சுக்கணும். ஓ! இப்போ குழந்தை ரூப படங்கள் அனைத்தும் இல்லை முருகரை பாலமுருகன் சொல்லுவோம். ம், ம், இப்போ எல்லாமே குழந்தை அம்சம், ம், குழந்தை அம்ச படங்கள் இவங்களுக்கு வெற்றி கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ம், இவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மரகதம் சம்பந்தப்பட்ட ம். பொருள், ஒருத்தருக்கு சாய்பாபா வந்ததுனாரு அதே மரகத கலரில் அந்த பச்சை கலரில் மரகத பச்சையில. அந்த கலர் வந்து சார் சூப்பர்ன்ட்டு நான். ம், சார் எங்களுக்கு எங்க உங்கள் ராசி தத்துவம், உங்கள் ராசியிலே செவ்வாய் ராகு இருக்குது வச்சுக்கங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு துளசியில் வந்துடும். ம், துளசியில் ம், செய்த பொருளில் ம், துளசி மாலையாக கூட வரும். ம், இருக்குது சூப்பர் டெவலப் ஆக ம். போகிறீங்க அப்படின்றலாம். ஓகே. அடுத்தது வாட்ச் மட்டும் எப்பவுமே பார்க்கணும். வாட்ச் ஓடிக்கிட்டே இருக்கணும். ம், வாட்ச் கிஃப்டாக வந்தால் அதை பத்திரமா இவங்க வச்சுக்கணும். ம். இவங்களுக்கு அந்த வாட்ச் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த ராசி இன்னும் யோகம்தான். சூப்பர் சார். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஜீவ ராசிகள்னு எதெல்லாம்? ஆமாம், நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு ஜீவராசிகள் நிச்சயமாக கொடுக்கும். ம். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து உங்களுக்கு அதை உணர்த்தும். அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அதை உணர முடியும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவை பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தாலும் அதை வந்து உணர்வு பூர்வமா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இதை உணர்த்தும், உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சார் சொல்லும்? நிச்சயமாக பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது தெரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்டில் ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம், கோயிலேருந்து வந்த பொருளாக இருக்கலாம், இல்லது ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்லை ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ ஒரு இதோ குறி காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா வீட்டை பக்கத்தில் ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தால் உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரித்து அந்த பெண்ணுக்கு நகையும் கொடுத்து அந்த சொத்தும் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அதிர்ஷ்டம் வளரும். அப்போ சொன்ன அந்த செடி தற்செயலாக நாங்கள் வளர்த்தோம். ஒரு அது அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு தோணணும் இல்லையா? அப்போ நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க இந்த கோயிலில் கல்யாணத்தில் போகும்போது செடி கொடுப்பாங்க போல் இருக்கு. அந்த செடியில வளர்த்த செடி ரிட்டர்ன் கிஃப்டா கொடுப்பாங்க. அந்த இதில் வந்தது. அப்போ இது மாதிரி பொருளாக இருக்கு, குறியீடாக இருக்கு, லோகோ மாதிரி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. வீட்டில் ஒரு பொருள் கிஃப்டாக வர்றது, ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறோம் ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன. வீட்டில் வர பொருள் வைப்ரேஷன் சொல்லணும். அது பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி நிச்சயமாக கொடுத்துருங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்கள் ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான அதிர்ஷ்ட குறியீடுகள் பத்தி சொல்றீங்க. இன்னைக்கு பார்க்க போறது வந்து கன்னிராசி. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்ட குறியீடா அவங்க லைஃப்ல அமையும்? நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களுக்கு
ஒரு சில பொருள் கிஃப்டாக வரலாம், இல்லை இவங்களே தெரிஞ்சு தெரியாமல் வாங்கின பொருளாக இருக்கலாம். ம். இதெல்லாம் இவங்களை ஆக்டிவேட் பண்ணி வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ம். ஒரு சிலர் சொல்லுவேன், இந்த குழந்தை படத்தில் இருக்கிற படங்கள் கிஃப்டாக வரும், ம். இல்லை குழந்தை தெய்வம் வரும், குருவாயூர் படமாக வரலாம், ம். இந்த ம். உடுப்பி கிருஷ்ணர் வரலாம். ம். அப்போ இந்த மாதிரி குழந்தை தெய்வமாக படம் வருதுன்னா அதை நிச்சயமாக பயன்படுத்தி மாட்டி வச்சுக்கணும். ஓ. இப்போ குழந்தை ரூப படங்கள் அனைத்தும், இல்லை முருகரில் பாலமுருகன் சொல்லுவோம், ம். ம். இப்போ எல்லாமே குழந்தை அம்ச படங்கள் இவங்களுக்கு வெற்றி கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ம். இவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மரகதம் சம்பந்தப்பட்ட ம். பொருள், ஒருத்தருக்கு சாய்பாபா வந்ததுனாரு அதே மரகத கலரில், அந்த பச்சை கலரில், மரகத பச்சையில. அந்த கலர் வந்து சார் சூப்பர்ன்ட்டு நான், ம். சார் எங்களுக்கு எங்க உங்கள் ராசி தத்துவம், உங்கள் ராசியிலே செவ்வாய் ராகு இருக்குது வச்சுக்கங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு துளசியில் வந்துடும், ம். துளசியில் ம். செய்த பொருளில் ம். துளசி மாலையாக கூட வரும், ம். துளசி பொருட்கள் கிஃப்டாக வந்துடும். இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட குறியீடாக இருக்கு. இது என்னன்னா, இது வச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மனசு ரீதியாக திருப்திகரமாக இருக்கும். இந்த ராசியினருக்கு புதன்னா வாட்சுங்க, புதன்னா காலண்டருங்க. ம். அப்போ ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், ம். காலண்டர் கிஃப்டாக கொடுக்குறாங்க, டைரி கிஃப்டாக கொடுக்குது, சூப்பர் டெவலப் ஆக போகிறீங்க அப்படின்றலாம். ஓகே. அடுத்தது வாட்ச் மட்டும் எப்பவுமே பார்க்கணும், வாட்ச் ஓடிக்கிட்டே இருக்கணும். ம். இப்போ வாட்ச் கிஃப்டாக வந்தால் அதை பத்திரமா இவங்க வச்சுக்கணும். ம். இவங்களுக்கு அந்த வாட்ச் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த ராசிக்கு ம். இந்த ராசி பண்ணக்கூடாத ஒரு அவேர்னஸ்னா, ம். 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன், 5 நிமிஷம் ஸ்லோவாக வைக்கிறேன்னு ஒரு ஹேபிட் இருக்கும். ம். ம். ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரணும். ஆமா ஆமா, ஆபீஸ் போனோம் ஸ்கூல் போனோன்னு ஒரு 5 ஃபாஸ்டா நிமிஷம். வச்சுப்பாங்க. இந்த ராசிக்கு பர்ஃபெக்ஷன் ராசி ஓ. பர்ஃபெக்ட் டைம் வச்சு தான் பண்ணணும். ம். அப்போ இந்த ராசிக்கு இதெல்லாம் பண்ணால் இன்னும் யோகம்தான். சூப்பர் சார். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஜீவராசிகள்னு எதெல்லாம்? ஆமாம், நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு ஜீவராசிகள் நிச்சயமாக கொடுக்கும். ம். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பச்சை நிற கிளி, ம். பச்சை கிளினா ஏன் பச்சைனா, இப்போ நம்ம வளர்த்தக்கூடாது, நம்ம இதில் ம். அந்த இயற்கையாக தானா வருது வருது, மொட்டை வருது மாடிக்கு வருது வருது அப்படின்னா? இல்லை லவ் பேர்ட்ஸு, பச்சை நேரத்தில் லவ் பேர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ம். இதெல்லாம் வருதா, ம். உங்களுக்கு ஒரு குறிகாட்டுது, பிரபஞ்சம் குறிகாட்டுதுன்னு அர்த்தம். ம். அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மயில் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவோம். மயில் ஒரு சில வட்டாரம் டவுனில் வராது. ம். ம். இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, அப்போ அதுவும் குறிப்பாக இந்த ராசிக்கு என்ன திசையில் சொல்லுவோம்னா, தெற்கு பக்கத்தில், ம். உங்களுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு சவுண்டு வருது ம். சார், உங்களுக்கு அதிர்ஷ்டம் ம். அப்படின்னு சொல்லிடலாம். இவங்களுக்கு கிஃப்டெல்லாம் வருங்க. பொதுவாகவே ஒரு சில gift இந்த ராசிக்கு வாட்ச் gift வந்தால் வச்சுக்க சொன்ன மாதிரி, குழந்தைகள் ஃபேமிலியாக இருக்கிற குரூப் ஃபோட்டோஸ் இந்த ராசி எப்பயுமே வச்சுக்கணும். ஓ. அப்போ பெருமாள் படம் வருது, அது ம். இதாக இருக்கும். இந்த ராசிக்கு இதெல்லாம் யோகம். அப்போ பெருமாள் அம்சம் ஏதோ திருப்பதியிலிருந்து வந்த படங்கள் ம். இதெல்லாம் இந்த ராசிக்கு யோக பலனாகவே கொடுக்குது. ம். அப்போ இன்னொரு பாயிண்ட் மட்டும் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ராசி ஒரு சில ம். செடிகள் சொல்லலாம், மரங்கள் சொல்லலாம். ம். இப்போ இந்த ராசிக்கு எப்பவுமே ஒரு செடினா துளசி மாடம் அமைத்த வீடு சிறப்பாக இருக்குங்க. ஓ, வீட்ல துளசி மாடம் அமைச்சு வைக்கிறது. துளசி மாடம் வச்சு ம். அதுக்கு பூஜை செஞ்சுட்டு வரும் பொழுது ம். இந்த ராசிக்கு இன்னும் வளர்ச்சி. இல்லை துளசி மாடம் மணி பிளான்ட் வச்சிடலாம், ஓ. மணி பிளான்ட்டு, அப்புறம் வெத்தலை செடி, ம். ம். இதெல்லாம் இந்த ராசிக்கு இன்னும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செடி கொடிகளாக இருக்கலாம். அவங்க தற்செயலாக தான் துளசி மாடம் வச்சு, நான் சொன்னேன் கரெக்டாக வச்சுருக்கீங்க, உங்களுக்கு யோக பலனை கொடுக்குது. இப்போ கலர் ரீதியாகவும் சொல்லுவோம், மரகதம் சம்மந்தப்பட்ட கற்கள் பயன்படுத்திக்காங்க, ம். ம். வாட்ச் சம்மந்தப்பட்ட ஒவ்வொன்றுமே சொல்லிட்டு வருங்க இது மாதிரிலாம். ம். ம். ரொம்ப சூப்பர் சார். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரி குறியீடுகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம லைஃப்ல இன்னும் நிறைய முன்னேற்றங்கள், இப்ப வந்து ஏதாவது தடை வருது அப்படின்னா தடையை மீறி நம்ம ஒரு சக்சஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இப்ப கன்னிராசியை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருக்கீங்க. ஜீவராசி சொல்லிட்டீங்க, அதே மாதிரி என்ன குறியீடு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டீங்க. இதுல நட்சத்திரங்கள் மாறுபடும் இல்லையா? இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் இதையே பயன்படுத்தலாமா? நிச்சயமாக நட்சத்திர ரீதியாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாறும். ம். பொதுவாக இந்த ராசிக்கு என்னன்னா கட்டில் கால்னு சொல்லுவாங்க, அது நட்சத்திர குறியீடில். அப்போ கட்டில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வீட்டில் பெட்டு கட்டில் இது நிச்சயமாக இருக்கும். இப்போ ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ம். படம் வைத்தாலே இந்த ராசி ஜெயிச்சிருங்க. ஓ. எப்பவுமே இந்த ராசி இந்த ஒரு பாயிண்ட்டை எப்பவுமே வச்சுக்கணும், ம். ஆசீர்வாதம் பண்ணுற படமா ம். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிடலாம். ம். ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு மிகுந்த யோகம். நான் ஒருத்தருக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த வேதாந்த மகரிஷி ஒரு படம் ம். வீட்டில் வச்சுக்கன்னு சொல்லுவோம். ம். இதே மாதிரி மகிஷாசுர வர்த்தினி அந்த அம்பாள் வழிபாடு ம். பண்ணால் அஸ்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆயிடுது. ஓ. இப்போ சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வஸ்திரம், துணி, பட்டு புடவைகள், ம். புது துணிகளை அப்பப்போ அது என்ன சொல்ல தானமாக கொடுத்தாலும் சரி, இந்த விஷயங்களை இவங்களுக்கு எப்பயும் அழுக்கு துணியை பயன்படுத்தக்கூடாத நட்சத்திரம் சித்திரை. ம். புது துணியை பயன்படுத்தலாம். இவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கா சார், நரசிம்மரை கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ம். அப்போ இந்த நட்சத்திர ரீதியாக போகும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் டீப்பாக கூட 4ஆம் அதிபதி என்ன அதுவும் போகலாம். இந்த அம்சத்தில் போகும்போது
இவங்க என்றும் ஜெயித்து கொண்டே இருக்கார்கள். ஓ. ஒரு சிலர் மட்டும் எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஆமா, அதான் இந்த ஆமா. ராசியோட அம்சமே. சூப்பர் சார். ரொம்ப அருமையா கன்னிராசி எப்படி இருக்கும், என்னென்ன மாரி விஷயங்கள், என்ன குறியீடுகள பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த பதிவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாரி நீங்க என்ன மாதிரி குறியீடுகள பயன்படுத்தணும், என்ன மாரி ஜீவராசிகள் உங்க இல்லத்துக்கு வர்றது ரொம்ப அதிர்ஷ்டத்த கொடுக்கும் அப்படின்றத இன்னைக்கு விஜயகுமார் சார நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல ஜாதக ரீதியாகவும், ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.